அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையின் நாயன் நானே. வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையின் நாயன் நானே. என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார், என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார். உண்மை தேவன் உறவில் வாழ வாழ்வின் மகிழ்வு காண அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். கலங்கிடாதே, உனக்குள் அமைதி நானே, அன்பில் நிறைய வைப்பேன், அருளினில் மகிழ வைப்பேன். உள்ளம் கலங்கிடாதே, உனக்குள் அமைதி நானே, அன்பில் நிறைய வைப்பேன், அருளினில் மகிழ வைப்பேன். என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார், என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார். உண்மை தேவன் உறவில் வாழ புதிய வாழ்வில் மகிழ்வு காண அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அவர் குரல் ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம், அவர் அருளோடு நாம் வாழுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம், அவர் அருளோடு நாம் வாழுவோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஜோசப் சவுந்தரராஜனுடைய 7ஆம் நாள் நினைவு, அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர் செய்த பாவங்களை மன்னித்து நித்திய பேரின்பத்தை தர சிறப்பாக இவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். சாந்தி பீட்டர் அவருடைய 78வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக ஜே பால் ஜஸ்டின் ஆனந்த் அவர்கள் இந்த திருப்பலியை இறைவன் வாழ்வு என்ற அந்த கொடைக்காக நன்றி சொல்லி ஒப்புக் கொடுக்கின்றார். அவருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுமும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், மேலும் யாசிகா 7 வயது குழந்தையுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவன் விரைவிலே நலம் கொடுத்து இந்த குழந்தையை சாட்சியாக மாற்ற வேண்டும் என்றும், மஜ்லாவுக்கு நல்ல முறையிலே பிரசவம் நடக்கவும் இறைவனுடைய ஆசீரும் அரவணைப்பும் மாதரசி அன்னுடைய பரிந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையினுடைய உடனிருப்பும் வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சனிக்கிழமை நம்முடைய அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கிற மிக முக்கியமான நாள். மாதரிசி அன்னையை நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்தவாறே அன்னை நினைத்து அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செல்வோம். இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். அவர் சொன்னதை அந்த சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தைக்கு செவிமெடுத்து இறை வார்த்தையான இயேசுவை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய புரிதல், இயேசுவை பற்றிய புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எந்த ஒரு மெழுகுதிரையும் இன்னொரு மெழுகுதிரை ஏற்றுவதால் அணைந்து விடாது. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் பிறருக்கு உதவுவதை நாம் நிறுத்திவிட தேவையில்லை. ஏனென்றால் அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். இதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அதை அந்த சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மற்றவருக்கு நாம் உதவி செய்வோம். இந்த மெழுகுதிரி எவ்வாறு இன்னொரு மெழுகுதிரி ஏற்றுவதால் அணைந்து விடாமல் இன்னொரு மெழுகுதிரிக்கு ஒளி கொடுக்கிறதோ, அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒளி கொடுக்கிறதோ, அதே போல் நாம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய, மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான மனதை இறைவன் நமக்கு தர இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலை நாம் இயேசுவை பற்றி சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல், இயேசுவை நாம் நம்முடைய வாழ்விலே இயேசுவை பற்றி உண்மையான புரிதல் இல்லாமல் வாழ்ந்த அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாகும். இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராகும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன்.
இறைவாக்கினர் செக்கேரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 11 முடிய. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினாவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகின்றேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார்: ஓடி சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறைந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நூலிலிருந்து வாசகம். 31 பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதியில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி கழித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9. வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் இயேசுவை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, எந்த ஒரு மெழுகுதிரியும் இன்னொரு மெழுகுதிரியை ஏற்றுவதால் அணைந்து விடாது. எனவே பிறருக்கு உதவுவதை நாம் நிறுத்தாமல் நாம் முடிகின்ற போதெல்லாம் உதவி செய்வோம். ஏனென்றால் அது ஒன்று மட்டும்தான் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். ராக்ஃபெல்லர் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜான் டி ராக்ஃபெல்லர் அமெரிக்காவை சார்ந்தவர். மிகப்பெரிய ஒரு பணக்காரர். உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் என்ற அந்த பேரையும் புகழின் உச்சிக்கு சென்றவர். தன்னுடைய 25வது வயதிலே அமெரிக்காவிலே இருக்கிற அந்த எண்ணெய் கிடங்கள், அந்த வியாபார அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர். தன்னுடைய 38வது வயதில் அமெரிக்காவில் ஏறக்குரிய 90% அந்த எண்ணெய் கிடங்கள் வியாபாரத்தை தன்னுடைய அந்த தொழில் ரீதியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர். அவருக்கு 53 வயது இருந்த பொழுது நோய்வாய்ப்படுகின்றார். மருத்துவர்கள் இவர் விரைவிலே இறந்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு இருக்கிற வேளையிலே அவரால் தூங்க முடியலை, சிரிக்க முடியலை, சாப்பிட முடியலை, எதையுமே செய்ய முடியலை. அப்போதுதான் அவர் நினைத்து பார்க்கிறார், இந்த உலக வர்த்தகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் என் உடலை பற்றி, என்னை பற்றி நான் கவலைப்படாமல் என்னை நான் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க நான் தவற விட்டுவிட்டேனே என்று ஆதங்கப்படுகிறார். படுத்த படுக்கையாகின்றார். பணம் இருக்கிறது, ஆனால் உடல்நலம் இல்லை. உலகத்தின் பல இடங்களிலிருந்து, பல மூலை முடுக்கிலிருந்து மருத்துவர்கள், தலைச்சிறந்த மருத்துவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். உலகத்தின் தலைச்சிறந்த மருத்துவமானது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவருக்கு சுகம் கிடைத்த பாடில்லை. கடைசியாக ஒரே ஒரு மருத்துவர் வந்து ஒரு வித்தியாசமான மருத்துவத்தை அவருக்கு கொடுக்கின்றார். அவருடைய காதிலே சென்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை, அன்பு செய்து பாருங்கள், உதவி செய்யுங்கள்,
கொடுங்கள். இதுதான் அவர் சொன்ன மிகப்பெரிய மருத்துவம். எழுந்தார். அன்றைய தினமே உலகத்திலே எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக நான் உதவி செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்ற பல கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து அமெரிக்காவில் தலைச்சிறந்த அந்த கல்வி நிறுவனங்களிலே ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்க உதவி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, 53 வயதிலே இறக்க வேண்டிய இந்த ஜான் டி ராக்ஃபெல்லர் தன்னுடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய 98 வயது வரை மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு மெழுகுதிரியும் இன்னொரு மெழுகுதிரியை ஏற்றுவதால் அது அணைந்து விடாது. இது ராக்ஃபெல்லருடைய வாழ்விலே நடந்த உண்மை சம்பவம். எனவே நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பிறருக்கு உதவுவதை நாம் நிறுத்திவிட வேண்டாம். ஏனென்றால் அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கும். ராக்ஃபெல்லருடைய அந்த வாழ்விலே பல கல்வி நிறுவனங்கள், பல ஏழை மாணவர்களுடைய கல்வி கண்களை திறந்தது தான் அவருடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுத்தது. அன்று வரை அவர் வாழ்ந்த வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வு என்பதை அவர் புரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட கடவுள் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் வாழ்வு என்ற உடை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வை நிறைவாக முழுமையாக வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வை நாம் வாழ்கிற பொழுது 4 பேருக்கு நாம் உதவி செய்து வாழ்வோம், அர்த்தமுள்ள வகையிலே வாழ்வோம். ஆக ஒரு மெழுகுதிரியாக இருந்து இன்னொரு ஏழையினுடைய வாழ்விலே நாம் ஒளியேற்ற நாம் முயற்சி செய்வோம். அவ்வாறு ஒளியேற்றுவதால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வானது அர்த்தம் பெறும். அதுதான் உண்மையான நிறைவான வாழ்வு. இதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கின்றார். இயேசு தன்னுடைய வாழ்விலே ஒரு மெழுகுதிரியாக இருந்து ஏழை எளிய மக்கள், அந்த சமுதாயத்திலே யாரும் இல்லாதவர்கள், முகவரி இல்லாதவர்கள், கடைநிலையில் இருந்தவர்களுடைய நலனுக்காக ஒரு மெழுகுதிரியாக இருந்து அவருடைய வாழ்விலே ஒளியேற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல செயலை அவர் செய்கின்ற பொழுது இயேசு சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. இயேசுவினுடைய வாழ்விலே முரணாய் தெரியாத பல முரண்பாடுகள் இருந்தது. தன்னை அவர் உணவாக கொடுக்கின்றார், வாழ்வழிக்கும் ஊற்றாக கொடுக்கின்றார், சுமை சுமந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றார், பேய்களை ஓட்டுகின்றார், மற்றவருடைய அழுகையை போக்குகின்றார். 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். ஒரு கத்தாத ஆட்டுக்குட்டியைப் போல அவரை அழைத்து சென்றார்கள். ஆனால் அவரே நமக்கு ஆயரானார். நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று, அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக முழுமையாக பெற வேண்டும் என்றே வந்தேன் என்று சொன்ன இயேசு வாழ்வு கொடுக்க வந்தவர். ஆனால் 30 வயதிலே கொல்லப்பட்டார். அனைவரின் பாவங்களுக்காக மீட்க வந்தவர் மக்களின் கையிலே ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்பதை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு முன்னறிவிக்கின்றார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள், அந்த சீடர்கள், இயேசுவின் சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த புரிந்து கொள்ளாமை இயேசுடைய வாழ்விலே எல்லா நேரத்திலும் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட குடும்ப வாழ்வாக இருக்கலாம், நாம் பணி செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், நல்லது செய்கிற பொழுது நாம் இந்த உலகத்திலே நாம் புரிந்து கொள்ளப்பட மாட்டோம். நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறத பேச்சை கேட்க மாட்டாங்க. இதுதான் இயேசுடைய வாழ்வில் இருந்தது. இயேசுவோடு 3 ஆண்டுகள் உண்டு குடித்தவர்கள், அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தவர்கள். இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்ன பொழுது அந்த சீடர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. அன்பானவர்களே, இயேசுதான் இறை வார்த்தை. இறை வார்த்தையை தவிர வேறு எவராலும் நல்லதை சொல்லித்தர முடியாது. இயேசுவால் மட்டுமே நல்லதை நமக்கு சொல்லித்தர முடியும். உதாரணமாக யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் நேரம் கிடைக்கிற போது எடுத்து படித்து பாருங்கள். ஒரு அழகான நிகழ்வு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்ன அந்த நிகழ்வு? இயேசு 3ஆம் முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு 3ஆம் முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் என்றால், அப்படி என்றால் 2 முறை ஏற்கனவே
காட்சி கொடுத்து அந்த சீடர்களுக்கு நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இந்த 2 முறையும் அந்த சீடர்கள் அவர் சொன்னதை கேட்கவில்லை, அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நம்மளை மாதிரி நம்ம எவ்வளோதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு அழகான மறைவுர்களை கேட்டாலும் நம்ம அதை ஒழுங்காக கேட்க மாட்டோம், சரியாக அதை புரிஞ்சுக்க மாட்டோம். எவ்வளவு தியானம் அட்டன் பண்ணாலும், எவ்வளவு தியானத்தில் பங்கேற்றாலும் நாம் அதை சரியாக கேட்க மாட்டோம். ஏன்னா என்னென்ன இப்போ இது எனக்கு இல்லை, இந்த பிரசங்கம் யாருக்கு அல்லது இந்த தியானம் யாருக்கு? என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு. நம்ம மற்றவங்கள நம்ம கோடிட்டு காட்டு நம்ம சேஃபாக உட்காந்துக்குவோம். என் சிந்தனை தான் சரி, நான் நல்லா தான் இருக்கிறேன், மற்றவங்க தான் தப்பு, மற்றவங்க தான் தவறு என்று நினைக்கக்கூடிய எண்ணம். அன்புக்குள்ளே பேதுருவும் அது மாதிரி தான் இருந்தார். இயேசு சொன்னதை பேதுரு புரிந்து கொள்ளவில்லை. அந்த யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். பேதுருவும் சீடர்களும் திபேரிய கடல் அருகிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு மற்ற சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் மீன் பிடிக்க போறேன். அந்த பேதுரு நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அடப்பாவி, ஆண்டவர் உன்னை மனிதரை பிடிக்க சொன்னாரே என்று மற்ற சீடர்கள் கேள்வி கேட்கல. மற்ற சீடர்கள் என்ன சொன்னாங்க? நாங்களும் வர்றோம். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? பேதுருவே 2 முறை இயேசு காட்சி கொடுத்துட்டாரு, நீ நற்செய்தியை போய் பறைசாற்று அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவரை பார்த்து அவங்க கேட்கணும். அப்படி அவங்க கேட்கல. 3வது தடவையும் நமது சுயநல தேவைகளுக்காக மட்டுமே செல்கிறோமே. அவங்க யாருமே அப்படி சொல்லலை. எல்லாருமே மீன் பிடிக்க பேதுரு கூட படங்களை ஏறுறாங்க. அன்புக்குள்ளே இந்த நிகழ்வானது நமக்கு ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்தோம் என்றால், இந்த படகு, அவர்கள் ஏறிய அந்த படகு என்பது நம்முடைய வாழ்க்கை. அந்த திபேரிய கடல் என்பது நமது உலகம். இந்த உலகம், நான் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்முடைய படகுல நாம் ஏறுகிறோம். எப்படி ஏறுகிறோம்? பேதுரு இயேசுவை புரிந்து கொள்ளாமல் ஏறியது போல, இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் நம்முடைய படகுல இயேசுவை நாம் புரிந்து கொள்ளாமல் ஏறுகிறோம். இயேசுடைய சொல்படி கேட்காமல் இந்த உலக படகுல ஏறுறோம். நம்முடைய இஷ்டம் போல நமக்கு நன்மை நடக்குன்னு நாம் சொல்கிறோம். அந்த சீடர்கள் என்ன, அவங்க போய் நற்செய்தியை அறிவிச்சிருக்கணும். அந்த நற்செய்தியை விட்டுட்டு தங்களுடைய சுயநல தேவைகளுக்காக அந்த திபேரிய கடலில் அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. அதே போல் நாமும் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய இஷ்டம் போல் நமக்கு மட்டும் நன்மை நடக்கணும், எனக்கு மட்டும் நன்மை நடக்கணும், என்னுடைய குடும்பத்துக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லி நம்ம போகிறோம். நாம் பார்க்குறோம், அவர்கள் இரவெல்லாம் கண் விழித்து மீன் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா? எதுவுமே கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படின்னா இயேசுவின் வார்த்தையை கேட்காமல் யார் உங்களுடைய குடும்பம் என்னும் படகுல ஏறி இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காது. நம்ம இயேசுவை புரிஞ்சுக்காம, இயேசுவின் வார்த்தையை கேட்காம, நம்முடைய சுயநல தேவைகளுக்காக குடும்பத்தோட இந்த உலகம் என்னும் படகுல நாம் பயணித்தோம்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அதாவது ஒரு மீன் கூட கிடைக்காது. நான் சொல்ல இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அதே நேரத்தில் நாம் பார்க்குறோம், விடியற் காலையில் இயேசு கரையில் நிற்கிறார். அந்த கரையில் ஒரு 100 அடி அல்லது ஒரு 200 அடி தூரத்தில் நிற்கிறார். இயேசு அந்த படகுலிருந்து அந்த சீடர்களை பார்த்து கத்தி பேசுகிறார். பிள்ளைகளே, உங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? பிள்ளைகளே, உங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கலான்னு சத்தமாக கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் பார்த்து இயேசு ஆண்டவர் கேட்கிறார். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து இயேசு ஆண்டவர் கேட்கின்றார். பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? அந்த சீடர்கள் என்ன பதில் சொன்னாங்க? நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பமாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய சுயநல தேவைகளுக்காக இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இயேசுவை விட்டுவிட்டு உங்களுடைய பணியை நோக்கி
நீங்கள் சென்றால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மீன் கூட கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்காது, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினாலும் கிடைக்காது. நிறைய பேர் என்று சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஃபாதர், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நாள் முழுசு உழைக்கிறேன், மாதம் முழுசு உழைக்கிறேன், வருஷம் முழுசு உழைக்கிறேன், ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளாக என்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறேன், ஆனால் ஒன்றுமே மிஞ்சுறதில்லை ஃபாதர், எதுவுமே மிஞ்சுறதில்லை. குடும்பத்தில் கஷ்டம், கடன், உறவுகளோட பிரச்சனை, பிள்ளைங்க தருதலையாக சுற்றுறாங்க, திருமண தடைகள், வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, பல தடைகள், குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இல்லை. அந்த பிள்ளை இயேசு சொல்லுகிறார், நான் சொல்வதை கேட்காம, என்னை புரிஞ்சுக்காம உன் இஷ்டம் போல் நீ போனால் உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மீன் கூட கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கூட இருக்காது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சீடர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உங்கள் வலைகளை வலது பக்கமாக, வலது புறமாக போடுங்கள். இது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் காஸ்ட் யுவர் நெட் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த போட். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? they cast their net at the right side of the boat. ஏன் ரைட் சைடு? ஏனென்றால் அவர்கள் தவறான பக்கமாக வலையை வீசியிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சரியான பக்கத்திலே வலையை வீச சொல்லுகிறார். கடவுளுக்கு தெரியும் எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கணும், இயேசுக்கு தெரியும் எங்கே கேட்ச் கிடைக்கணும், எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கணும், கடவுளுக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம யாரையோ தேடி சொல்கிறோம், இன்றைக்கி மந்திரவாதியை தேடி சொல்கிறோம், அங்கே போய் குறி சொல்கிறோன்னு பார்த்தா, இங்கே போய் பார்த்தா எனக்கு சீக்கிரமாக கிடச்சிடும், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வலி உடைஞ்சிடணும், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு எல்லாம் கிடச்சிடணும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் மனுஷங்களை, அதாவது அந்த அம்மா கிட்ட போனால் அந்த அம்மா எனக்கு தீர்வு சொல்லுவாங்க, அல்லது அந்த பாஸ்டர்கிட்ட போனால் எனக்கு கரெக்டாக வார்த்தை கொடுப்பாங்க. வார்த்தை இல்லை, கத்தோலிக்க திருவையில் வார்த்தை இல்லை. நீ நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை தவிர யாரும் சரியான ஆசீர்வாத பாதையை நமக்கு சொல்லித்தரவே முடியாது. இயேசுதான் இறைவார்த்தை, இயேசுதான் இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தையை தவிர, இயேசுவை தவிர நமக்கு யாருமே நல்லதை சொல்லவே முடியாது. அப்படி என்றால், அப்படி யாராவது சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். அந்த பாஸ்டர் அந்த வார்த்தையை சொல்கிறார், இந்த சொல்கிறார், அங்கே அது நடக்குது இது நடக்குது. அப்படி கிடையாது. அவங்க இஷ்டப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அது கடவுளுடைய வார்த்தை அல்ல. வார்த்தை என்ன? இயேசு தான் அந்த வார்த்தை. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், இந்த சீடர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவர் சொன்ன இடத்துல அந்த வலையை வீசினார்கள். அவங்களுக்கு என்ன கிடைத்தது? ஏராளமான மீன்கள். வலை கிளியக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மீன்கள் கிடைத்தது. வலை கிளியக்கூடிய அளவுக்கு அந்த மீன்களை அவர்கள் பெற்றார்கள். அன்பாதவர்களே, ராத்திரி முழுதும் இரவு முழுதும் போராடினார்கள், எதுவும் கிடைக்கல. ஏனென்றால் அவங்க இயேசு சொன்னதை கேட்கல, இயேசுவை புரிஞ்சுக்கல, அதனால அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஒரு செகண்டில் நிறைய கிடச்சிச்சு, நிறைய கேட்ச் நிறைய கிடச்சிச்சு. ஏனென்றால் அவங்க இயேசுவை புரிஞ்சுக்கிட்டு இயேசு சொன்னதை அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு செல்கிறோம். இன்றைக்கி வாரம் முழுசுமே நமக்கு என்ன பில்கிரிமேஜ் தான். ஒரு 2 நாட்கள் முன்பாக ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். மகளுக்கு திருமண பதிவு செய்யணும் ஃபாதர். நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியே ஃபாதர், இல்லை ஃபாதர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை தான் நம்ம கோயிலுக்கு வருவோம், செவ்வாய்க்கிழமைனா மணப்பாக்கத்துக்கு போயிடுவோம், புதன்கிழமைனா சூசுப்பேர் கோயிலுக்கு போயிடுவோம், வேலைக்கிழமைனா அந்தோனியார் அங்கே போயிடுவோம், வெள்ளிக்கிழமை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லை ஃபாதர், பெருசாக மாலை வாங்கி போகிறோம், வத்தி வாங்கி கொளுத்து வைக்கிறோம். நீங்கள் வத்தி வாங்கி கொளுத்து வச்சுட்டோன்னா, பெரிய மாலை வாங்கி போட்டோன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே கிடச்சின்னு நினைக்கலாம். கோவிலாக அலையிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கலாம். அன்புக்குள்ளே, இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்? மாலை வாங்கி போடுறதுனாலையோ, வத்தி வாங்கி கொளுத்துறதுனாலையோ, அல்லது ஆலயமாக ஒவ்வொரு இடமா நம்ம திரு யாத்திரையாக செல்றதுனால அந்த ஆசீர்வாதம் வராது. எப்போ வரும்? அவர் சொல்கிறத கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். அவருடைய வார்த்தையை கேட்டால், அவர் சொல்கிறது என்ன? நல்லது செய். அதான் சொன்னேன், நாம் ஒரு மெழுதிரியாக இருந்து இன்னொரு மெழுதிரியை ஏற்றணும்னா அங்கே ஒளி வரும். அதில் தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது.
அவர் என்ன சொல்கிறார்? நல்லது செய், நல்ல மனுஷனாக வாழு, பிறருக்கு உதவி செய்ய முடிஞ்சால் நீ உதவி செய். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனால் மெழுகுது ஏற்றுவேன், பெரிய மாலை வாங்கி போடுவேன், ஆனால் கடவுள் எனக்கு செய்யணும்னு நினச்சா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அன்பானவர்களே, இயேசுவை நாம் சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறோமா? அதனால்தான் நாம் இயேசுவை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். கடைசியாக பார்க்குறோம், மீன் கிடச்ச உடனே நான் பார்க்குறோம், அந்த படகில் இருந்த இயேசு அதிகமாக அன்பு செய்த, மிகவும் அன்பு செய்த சீடர் யோவான் என்ன சொல்கிறார்? அங்கே நிற்பது ஆண்டவர் தான் என்று சொல்கிறார். அது யாருக்கு முதல்ல தெரிஞ்சது? எல்லா சீடர்களும் இருந்தாலும் இயேசு தான் கண்டுபிடிச்சது யாரு? இயேசு அதிகமாக அன்பு செய்த சீடர் யோவான். இயேசுவை மிகவும் அன்பு செய்தவருக்கு இயேசு தான் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியுது. நம்மள நிறைய பேருக்கு இயேசு நம்ம கூட இருப்பது தெரியறதே கிடையாது. அந்த எம்மாவு சீடர்கள் நடந்து சென்றார்கள், இயேசு அவர்களோடு பயணித்தார், ஆனால் இதுதான் இயேசு என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள தவறினார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய வளர்ச்சி, நாம் ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைகிற பொழுது நம்ம கூட நிற்பவர் இயேசு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம். ஆனால் நம்ம பல நேரங்களில் நம்ம சொல்வது என்ன? நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் நகை வாங்கினேன், நான் என் பிள்ளைங்களை திருமணம் செஞ்சு கொடுத்தேன், நான் பெரிய வீடு கட்டினேன், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நான். அன்பார்ந்தவர்களே, நம்ம யோசித்து பார்ப்போம். நீங்கள் நிற்கிறதுக்கான அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கலைன்னா நம்ம எங்கே இருப்போம்? வீட்டை விட்டு நம்ம வெளியே போகிறவங்க ஜாக்கிரதையாக மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரணும் தானே? நம்முடைய பிள்ளைங்க வெளியே போகிறாங்க அல்லது குடும்பத்தை வெளியே போகிறாங்க, அவங்க பத்திரமா நம்ம வீடு திரும்பி வரணும் தானே? நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய துணை இல்லாமல் படுக்கையில் எழும்ப முடியுமா? எழும்ப முடியாது, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆணவம், நான். அன்புக்குள்ளே நம்மள எத்தனை பேர் பை த கிரேஸ் ஆஃப் காட், நீங்கள் நல்லா பண்ணீங்க, நல்லா செஞ்சீங்க, எத்தனை பேர் சொல்கிறோம் பை த கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய அருளால் நான் இதை செஞ்சுருக்கிறேன், கடவுள் தான் அதுக்கு காரணம் இது நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம்? ஏன்னா அன்பானவர்களே, இந்த நாள்லேயும் இந்த திருப்பலில் நான் பங்கேற்கிற பொழுது நான் உண்மையிலேயே இயேசுவை சரியாக நாம் புரிந்திருக்கிறோமா? இயேசு நமக்கு யார்? எனவே இந்த நாளிலே இயேசுவை நாம் சரியாக நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்வது இயங்குவது எல்லாம் அவரால் தான். அவரின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இருக்காது, அணுவும் அசையாது. இந்த நம்பிக்கையோடு நாம் இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு அவரை புரிந்து கொண்டு அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். சிறந்து ஓங்கவே கோதுமையின் மணியாக மடிய வருகிறேன். மனிதத்தின் மாண்பு சிறந்து ஓங்கவே கோதுமையின் மணியாக மடிய வருகிறேன். உன்னில் வாழவும் உந்தன் சாட்சியாகவும், உன்னில் வாழவும் உந்தன் சாட்சியாகவும், ரத்தம் சிந்தும் கல்வாரி பலியாகுவே, ரத்தம் சிந்தும் கல்வாரி பலியாகுவே. காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன். ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய் என்னை உந்தன் பலியினிலே சேர்த்து
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடனே திரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடு பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உம்முடைய இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பழுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்குரியது என்று உணர்கின்றோம். அவர் வழியாக உம்முடைய மாண்பை வானதருடைய அணிகள் வழிபடுகின்றனர். உமக்கு திருமுனிய காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நெஞ்சு உண்டாக கழித்து ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து ஏந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவின் சொல்லை தட்டாத, இயேசுவை புரிந்து கொள்ளுகிற அவருடைய அன்பு பிள்ளைகளாக, அவருடைய அன்பு குடும்பமாக நாம் வாழ இயேசு எப்போது என் கூட தான் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை படகுலே என்னோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லாமே அவரால் நடக்கிறது. என்னுடைய வாழ்வின் அதிபதி, என்னுடைய குடும்பத்தின் தலைவர் அவர்தான். அவரின்றி என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய கரங்களை மேலே எழுப்பி நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய வாழ்வில் எல்லா தருணங்களிலும் உயர்விலும் தாழ்விலும் நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர். இவர் சொல் பேச்சு கேட்டு நடக்க இந்த நற்கருணை வழியிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். இவருடைய இந்த திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். நல்ல ஆயன் நானே என்கிறார் ஆண்டவர். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, உம்மருடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடைவிடாத உதவியை கனிவுடன் என்று மருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. எங்களை காத்திடுவாய் தாயே, எங்களை காத்திடுவாய் தாயே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.